Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுவும் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எக்லெஸ் கேக் தான் செஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ml வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கு பதிலாக வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 25 ml வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்த மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 25 ml வந்து கோல்ட் வின்னர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் யூஸ் பண்ற எந்த ஆயில் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 250 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போதான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு பேனில் வந்து 100 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். நல்லா தேன் கலர்ல வரணும். தேன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து நல்லா தேன் கலர்ல வந்திருக்கு. இப்போ வந்து இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து 1/4 கப் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணி 1/4 கப் வந்து கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வந்து செர்ரி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 டேட்ஸ் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே கேஸ்லயே வந்து விட்டுடலாங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு நட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் ஆயிடும். இப்ப இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பேட்டர்ல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு டின்ல வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் வந்து இந்த டின்ல வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியே வரும். அப்பதான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து வெடிக்காம பர்ஃபெக்டா வரும். இப்போ ப்ரெஷர் குக்கர்ல வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கலாங்க. இல்லை நீங்க பிளேட் கூட வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் கட்டு விசிலும் போடக்கூடாதுங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேக் டின்னை வந்து உள்ள வச்சு நம்ம 40 to 45 மினிட்ஸ் அளவு வரையும் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் கேக் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மேல வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம இதை வச்சோம்னா வந்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வந்து அடியில போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ 20 மினிட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு பேக் ஆயிருக்கும்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
டெக்கரேட் பண்ணிட்டு வந்து மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. டூத்பிக் இன்சர்ட் பண்ணும்போது கேக் வந்து நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இப்ப நம்ம சைட்ல இருக்க பட்டர் ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு ப்ளம் கேக் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டா ஸ்பாஞ்சியா வந்து வந்திருக்குதுங்க. இந்த கிறிஸ்மஸ் நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை செஞ்சு ட்ரை பண்ணி கொண்டாடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.